நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடா டுடேல இருந்து பாலமுருகன். நாடா டுடே சார்பா நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு அரசியல் களம், நாடார் அரசியல் களம் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பலரை சந்திச்சு நேர்காணல் பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு திரு வீரமணி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராம்நாட்டை சேர்ந்தவர், நம்முடைய சமுதாயம் சார்ந்த அகில இந்திய சத்திரிய நாடார் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை வச்சு கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலமாக இந்த அமைப்பை நடத்திட்டு வராங்க. இந்த அரசியல் கள நிகழ்ச்சியில அவரது கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வாங்க கேட்கலாம். வணக்கம் வீரமணி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி, சொல்லுங்க. அதாவது நம்ம அரசியல் களம்ங்கிற நிகழ்ச்சியை இப்போ தொடர்ந்து அந்த பலரையும் நேர்காணல் பண்ணிட்டே வரோம். இது எதுக்குன்னா, இன்னைக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி நிறைய பேர் கட்சி தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அரசியல் கட்சி என்ன, கட்சின்னா என்னன்னு ஒரு தெரியாமலே நிறைய பேர் கட்சி தொடங்கிட்டு இருக்காங்க. தொடங்கினவங்க எல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலையும் அந்த ஜாதி ரீதியான கட்சிகளை தொடங்கினவங்க எல்லாருமே அந்த ஜாதி ரீதியான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. அந்த சங்கத்துக்கு அந்த அமைப்பை வச்சு அந்த சமுதாயம் பயனடைந்திருக்கு, அவர்களும் பயனடைந்திருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா நாடார் சமுதாயத்துல மட்டும்தான் பல கட்சிகள் தொடங்கினாங்க. எந்த கட்சியுமே இந்த சமுதாயத்துக்கும் ஒன்றும் செய்யல, அவங்களுக்கும் அந்த கட்சியை பெரிய ஒரு பதவியோ இதுவெல்லாம் அடைந்த மாதிரியும் தெரியல. இந்த களம், அரசியல் களம் எப்படி இருக்கணும்? நீங்க இத பத்தி என்ன உங்களுடைய பதிவு பண்ணுங்க. நாடா டுடே வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல கேள்வியா தான் நான் பார்க்குறேன். எங்களுடைய அகில இந்திய சத்திரிய நாடார் சங்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கத்துல ஒரு முக்கியமான கொள்கைகள்ல இது ஒரு முக்கிய சொல்லலாம், அரசியல் அதிகாரம். ஏன்னா தமிழகத்தின் ஒரு 2வது பெரும்பான்மை சமுதாயமா நாடார்களை அம்பாசங்கர் கமிஷன் குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதற்கான ஒரு பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைச்சிருக்கா? தமிழகத்தின் முதன்மை சமுதாயமா வன்னியர் சமுதாயத்தை பார்க்குறோம். அவங்கள எத்தனை எம்எல்ஏ எம்பி இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த அளவுலையாவது நம்ம இருக்கணும். அவங்கள 30-40 எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருக்காங்க. 8-10 எம்பிக்கள் வரைக்கும் வர முடியுது. குறைந்தபட்சம் 7 பேராவது வந்துடுறாங்க. நம்ம அப்ப 30-40 பேர் வராட்டாலும் ஒரு 25 பேராவது வர முடியுதா? எம்எல்ஏக்கள் வர முடியுதா? இல்ல ஒரு 8-10 எம்பி வராட்டாலும் ஒரு 5-6 வர முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பாதி அளவு கூட வர்றது இன்னைக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலையா இருக்கு. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தொகை, தென் மாவட்டங்கள்ல ஒரு 5-6 மாவட்டங்கள்ல அவ்வளவு மக்கள் தொகை அடர்த்தியான ஒரு சமுதாயம் நாடார்கள். அதுபோக கொங்கு மண்டலம், வட மாவட்டம், டெல்டா பகுதி, இப்படி அனைத்து பகுதிகளிலுமே நாடார்கள் பரவி வாழ்றோம். ஆனா ஏன் இந்த அரசியல் ரீதியா நம்மளால சாதிக்க முடியல? நம்மை விட மக்கள் தொகையில மிக குறைவான எண்ணிக்கை உள்ள குறிப்பிட்ட சில சமுதாயங்கள் அரசியல்ல மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினா நம்ம பார்க்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறது என்னுடைய சிறு வயது முதலே எனக்கெல்லாம் அந்த கேள்வியில் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். இப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா, இன்னைக்கு ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல நாடார்களின் எண்ணிக்கை 17% வெள்ளக்காரன் காலத்தைய சென்சஸ் குறிப்பிடுது. இன்னைக்கு அது 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கையா. இப்ப விருதுநகர்ல 17% அப்படி பிரிக்கும்போது 3ஆ பிரிக்கும்போது 3க்குமே 17 வைக்காட்டாலும் இன்னைக்கு விருதுநகர்ல கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஒரு 22 முதல் 25 வச்சோம்னா, சிவகங்கையில ஒரு 8 முதல் 10 வச்சோம்னா, அப்ப ராமநாதபுரத்துல ஒரு 15-16-17% மக்கள் தொகை இருக்கு. சிவகங்கையில கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் இருக்கலாம். இப்ப இந்த மாதிரியான ராமநாதபுரம் மாவட்டத்துல எல்லாம், விருதுநகர் மாவட்டத்திலேயே 1-2 எம்எல்ஏக்களுக்கு மேல வர முடியல, எம்பியாக நாடார்கள் வர முடியல. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்திலாம் சொன்னோம்னா எப்படி சொல்றது, அது ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட வேணாம், ஒரு யூனியன் சேர்மன், ஒரு அந்த கட்சிகள்ல ஒரு ஒன்றிய செயலாளர், இது போன்ற முக்கிய பதவிகள் கூட, முக்கிய பதவின்னு சொல்றோம், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு எம்எல்ஏ எம்பின்னு சொன்னா அது பெரிய விஷயம். அதை அடைகிறதுக்கு இன்னைக்கெல்லாம் தேர்தல் அரசியல்ல பயங்கரமான போட்டிகள் இருக்கு, காம்படிஷன் இருக்கு. அதெல்லாம் இல்லாட்டாலும் ஒரு சிறிய அளவுல ஒரு ஒன்றிய செயலாளர் கூட இன்னைக்கு ஆக முடியாது. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 4-5 மாவட்டங்கள்ல மட்டும்தான் நாடார்கள் குறிப்பிடத்தகுந்த அளவுல அங்கங்க
எம்எல்ஏக்கள், எம்பி இப்படியெல்லாம் வர முடியுது. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அந்த விரக்தி அடைகிற இந்த நம்மளும் நம்ம சமுதாயமும் இன்னைக்கு முன்னுக்கு வரணும், நம்மளும் அரசியல் ஆளுமையா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், இல்ல தலைவர்களா இருக்கட்டும், அவங்க அடுத்த கட்டம் என்ன முயற்சியில ஈடுபடுறாங்க, நம்மளே நேரடியா இந்த அரசியல் களம் காண்போம் அப்படிங்கிற எண்ணத்துல வர்றவங்களும் இருக்காங்க. இதுல வேறு ஒரு தீய எண்ணங்களோட, ஒரு தவறான ஒரு எண்ணங்களோட நம்மளும் ஒரு கட்சியின் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒண்ணு அப்படி இப்படின்னு நம்ம ரெட்டுப்பட வச்சு ஏதாவது குறுகிய வழியில ஏதாவது நமக்கு என்ன சுய லாபங்களை அடைய முடியுமா? ஓப்பனா சொல்ல போனா இந்த பெட்டி வாங்குறேன்னு சொல்லுவாங்க தேர்தல் காலங்கள்ல, அந்த மாதிரி பண்ண முடியுமா? இல்ல இதை வச்சு வேற ஏதாவது பலன்களை அடைய முடியுமா? அரசியல்வாதிகளிலிருந்து, நம்ம ஆளுங்கட்சிகளிலிருந்து நம்ம ஏதாவது பயன்களை பெற முடியுமா? அப்படியான ஒரு எண்ணங்கள்லையும் தொடங்குறத நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு சிறு சிறு கட்சிகளாக தொடங்கப்படுறது பெரிய அளவுல வெற்றி பெறத நம்ம பார்க்க முடியல. பெரிய பெரிய தலைவர்கள், மக்கள் நாடறிந்த தலைவர்கள், ஏற்கனவே சமுதாய பணிகளை பல களங்களை போராட்டங்களை சந்தித்தவர்கள், பெரிய பணபலம், பின்புலம், மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்களே இதை சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆகையால் புதுசு புதுசா இந்த மாதிரி கட்சிகள் தொடங்குறது அது சமுதாய வளர்ச்சிக்கு நல்லது இல்லை, அது தொடங்குறவங்களுக்கு அது சரியா இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன். இது நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, இது போல பல சமுதாயங்களும் இன்னைக்கு இது ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு இல்ல பல சமுதாயங்களுக்கு சொன்னாலும் கூட பல எல்லாரும் அந்தந்த சமுதாயத்துக்குள்ள அது ஒரு முக்கியம். அதாவது பல கட்சிகள் கிளைகள் இருந்தால் கூட குறிப்பிட்ட அவர் இப்போ ஒரு ஜாதி, நம்ம குறிப்பிட்ட ஜாதி சொல்ல வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள்னு ஒரு அமைப்பு தலைவராக வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல எல்லாமே உயர்ந்திருக்காங்க. இந்த சமுதாயத்துல மட்டும் தானே யாருமே உயர முடியலையே, யாருமே இப்ப பாத்தீங்கன்னா யாருக்கும் சீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது போன எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல பல கட்சிகள் வச்சிருக்காங்க, அந்த கட்சிகள் உள்ளவங்க யாரும் திரும்பி கூட பாக்கலையே, சீட்டே கொடுக்கலையே. அதாவது கொடுத்ததும், அதாவது சீட்டு கொடுத்தாலும் கூட அதை ஜெயிச்சு கொண்டு வர அளவுக்கு இவங்ககிட்ட ஏன் அந்த வலிமை இல்லாம போச்சு? அதற்கான காரணம் அதாவது வன்னியர் சமுதாயத்தின் சார்பாக தொடங்கப்பட்ட இன்றைக்கு பாமக வன்னியர் சங்கத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் வட்டாளி மக்கள் கட்சி. அவங்கள தவிர வேற எந்த சமுதாயமும் இந்த மாதிரியான ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை அரசியல்ல கண்டதே கிடையாது. அதற்கு அடுத்து அதே வட மாவட்டங்கள்ல இன்னொரு பெரும்பான்மை சமுதாயமா இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது கணிசமான வெற்றியை தற்போது பெற்று வருகிறது. இது தவிர கொங்கு மண்டலத்துல பெரும்பான்மை சமுதாயம்னு சொல்லலாம், ஏன்னா அங்கேயும் நாடார்களும் பெரும்பான்மையா தான் இருக்காங்க. ஆனா அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமுதாயம் இருக்காங்க. அவங்க சார்பாக கூட சில கட்சிகள் தொடங்கி கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இது போன்ற கொங்கு இளைஞர் பேரவை, இது போன்ற கட்சிகள்லாம் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல ஒரு 5 தேர்தல்ல பல தொகுதிகளில் தனித்து போட்டிட்டு ஒரு 5-6 லட்சம் வாக்குகளை வாங்கி நிரூபித்து காண்பித்து அதன் அடிப்படையில பேரம் பேசுகின்ற அந்த வலிமையை பெற்று அதிமுக, திமுக போன்ற வெற்றி பெற வாய்ப்புள்ள பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஒரு எம்எல்ஏக்கள் தொகுதியில 4-5 எம்எல்ஏக்கள் தொகுதியை கேட்டு பெறக்கூடிய ஒரு வலிமை பெற்றிருக்காங்க. 1 அல்லது 2 எம்பி சீட்டு வாங்கக்கூடிய அந்த வலிமை பெற்றிருந்தாங்க. ஆனா அதுவும் கூட 2-3 முறை அந்த தேர்தல் சந்தித்ததுக்கு பின்ன இனிமே அவங்களுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வருமானா அது கேள்விக்குறிதான். இனி 2 எம்எல்ஏக்கள் சீட்டு, 1 எம்பி சீட்டு, இந்த அளவுல தான் இனிமே அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பாக்குறோம். தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் ரீதியான ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுகின்ற 3 சமுதாயங்கள் இணைந்து அரசியலுக்காக ஒரு கூட்டணி அமைத்ததாக நம்ம கருதப்படுகின்ற அந்த முக்குளத்தோர் என்ற 3 சமுதாயங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு, அரசியலுக்கான ஒரு கூட்டமைப்பு எடுத்துக்கலாம். அந்த 1935 காலகட்டங்கள்ல தான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை உருவாகுது. முக்குளத்தோர் என்ற 3 சமுதாயம் சேர்ந்து நம்ம ஒன்று விட்டு செயல்பட்டா நம்ம அரசியல் ரீதியாக சாதிக்கலாம். அப்படி கல்லர், மறவர், அகமுடையார் 3 பேர் சேர்ந்த ஒரு அமைப்பு சேர்ந்து நம்மலாம் ஒரு அகமுடையார் மாநாடு நடக்குது. அந்த கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளர்களை அவங்கள முக்கிய பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அழைப்பாங்க. அந்த அடிப்படையில ராமநாதபுரம் ராஜாவாக இருந்த அந்த செம்மநாட்டு மறவர் என்ற மறவர் பிரிவை சேர்ந்த அந்த ராஜாவை அழைக்கிறாங்க. அவர் கலந்துக்கிறாரு. நீங்க அகமுடையாரு, நாங்க மறவர்கள், இது போன்று நம்ம போன்று இருக்கக்கூடிய கல்லர்கள், நம்ம 3 இணைந்து கொஞ்சம் செயல்பட்டா நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நட்பு அடிப்படையில ஒரு கோரிக்கையாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் அங்க வைக்கிறார்.
அதை தொடர்ந்து வருங்காலங்கள்ல நம்ம எல்லாம் இணைந்து முக்குளத்தோர் அப்படின்னு செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கோரிக்கை வைக்கிறார். அதன் அடிப்படையில் அவங்க இன்னைக்கும் பத்திரிகைகள் செய்தி ஊடகங்கள் வாழ முக்குளத்தோர் போடுறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய அதாவது கொண்டு கொடுக்குற அந்த உறவுகள்லாம் இல்லை. நம்ம அதை வந்து அவங்க மூணா பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம சொல்லல. இயல்பா உள்ளதை நம்ம களத்துல காண்ற இதைத்தான் இங்கே இருக்க தானே செய்யுது. நம்ம இங்க வந்து நம்ம சொல்றோம் நாடாருன்னு சொல்றோம். நாடார் இருக்காங்க, நட்டாத்தி நாடார்னு ஒரு பிரிவு இருக்கு, கொங்கு நாடார்னு இருக்காங்க. அது வேற. அதாவது இல்ல சொல்றேன் அந்த மாதிரி இருந்தா கூட இதுக்குள்ளே குடுக்கல் வாங்கல இல்லாம இருக்க. இந்த கேள்விக்கு நான் விட சொல்றதுன்னா இந்த அரசியல் களத்தை விட்டு மாறுறதா இருக்கு. நான் இதுக்கு சொல்லிடுறேன். இப்ப நாடாறு என்பது சான்றோர் குலத்தினுடைய ஒரு காலங்காலம் பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் வருட காலமாக பயன்படுத்தி வருகின்ற ஒரு பட்டம். இந்த நாடான்கிற பட்டம் பயன்படுத்துறவங்கன்னா ஒரு தலைமை பண்புக்குரிய ஒரு நிலவுடைமை நிலபுலன் வச்சு ஒரு பழைய பாண்டிய மன்னர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய தலைமை உள்ள ஒரு பிரிவினரை குறிக்கக்கூடியது. அவங்க மட்டும்தான் ஆரம்பத்துல வந்து நாடான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த நாடான் பட்டத்தை பயன்படுத்தினாலும் பல ஆயிரம் வருஷமா பயன்படுத்தினாலும் அவங்களுடைய சாதி என்பது வந்து சான்றார் குலம் தான். ஆமா, சான்றோர் குலம், சான்றார் அப்படி பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. ஆனா சாதி இனமும் சான்றோர் தான். அதை வந்து நம்ம 1921 வந்து வெள்ளையர் வந்து அதை நாடார்னு என்கிறத நம்ம சான்றோருக்குள்ள பட்டமா நமக்கு மட்டுமே உள்ள பட்டமாக இருந்ததால அதை வந்து நம்ம சாதியின் பேராகவும் அதை அங்கீகரிச்சுட்டாங்க. ஆனா இது அப்படி இல்லை. கள்ளர் வேறு, மறவர் வேறு, அகமுடையர் வேறு. அவங்களுக்குள்ள பல்வேறு பிரிவுகள் இருக்கு. கள்ளருக்குள்ளேயே ஈசநாட்டு கள்ளர், கூத்தப்பால் கள்ளர், இங்க பிரமலை கள்ளர், மேலூர் பகுதியில் இருக்கிற நாட்டுக்கல்லர் என்றாங்க, அம்பலக்கல்லர், இப்படி கந்தர்வ கோட்டை கல்லர், இது போன்று நிறைய பிரிவுகள் இருக்கு. மறவர்களுடையும் இப்ப எங்க மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமுதி, முதுகுளத்தூர், பெருநாளி, அந்த பகுதியில கடலாடியில இருந்து அப்படியே தூத்துக்குடி, திருநெல்வேலி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொண்டையங்கோட்டை மறவர்னு சொல்லுவாங்க. ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மறவர் அப்படின்னு. இந்த பரமக்குடி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியில இருந்து ராமநாதபுரம் ராஜாவாக இருந்த அந்த வம்சத்தை சேர்ந்த அந்த சமுதாயத்தை பிரிவை சேர்ந்தவங்க செம்மநாட்டு மறவர்னு சொல்லுவாங்க. இது போல அவங்களுக்குள்ளேயும் மறவர்களையும் பல பிரிவுகள் இருக்கு. அகமுடையர்களையும் இரும்பு தலை அகமுடையார், ராஜகுல அகமுடையார், கோட்டைப்பற்று அகமுடையார்னு அவங்களுக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்கு. அப்ப இதுதான் தனித்தனி சமுதாயங்கள் தான். அரசியல் ரீதியாக அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்னைக்கு ஒருங்கிணைந்து முக்குளத்தோர், 3 குலத்தோர், அதான் முக்குளத்தோர். அப்ப அவங்க எல்லாம் ஒண்ணுபட்டு நிக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான். 3 சமுதாயங்களும் ஒரே சமுதாயமா மாறினா கூட நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன வரலாறு என்னமோ அதை பேசுறதுங்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்றோமே தவிர இதை பார்த்துட்டு யாரும் நான் எங்க சமுதாயத்தை நீங்க பிரிக்கிறீங்க அப்படிங்கிற யாரும் நினைக்க வேண்டாம். 3 சமுதாயம் ஒன்றுபட்டு நின்றா நமக்கு எங்களுக்கு நல்லதா கூட வலிமை அதோட அதை அறுவடை பண்ணிருக்காங்கல்ல. அந்த 3 சமுதாயம் ஒருங்கிணைச்சு ஒன்றுபட்டு நின்னனாலதான் அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு சக்தியா உருவானாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த இதுல இருந்து கலவை குரல் எழுந்திருக்குது. 3 சமுதாயங்களும் ஒண்ணு சேர்த்து இது பண்றதுனால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, கல்லர்கள் பயனடைஞ்சிட்டாங்க, மறவர்கள் பயனடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அகமுடையார் சங்கம், பல்வேறு அகமுடையார் சங்கங்கள் நம்ம பாக்குறோம். அகமுடையார் அரண் ஒரு அமைப்பு வச்சு பல்வேறு வரலாற்று தகவலை வந்து இன்னைக்கு பொது தலையத்துல வெளியிட்டவர் வந்து பழனியை சேர்ந்த பாலமுருகன் அகமுடையார் என்பவர். அவர் இதற்கான பல்வேறு வரலாற்று சான்றுகளை எடுத்து அள்ளி போடுறாரு. அவர் அகமுடையார் தனித்த ஒரு பேரினம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதற்கு அதே போன்று மதுரையை தலைமையிடமாக வச்சு செயல்பட மருதுசேனை என்ற அமைப்பினுடைய நிறுவனர் அண்ணன் ஆதிநாராயண தேவர் அவர்களும் தான் குறிப்பிடுறாங்க. நாங்கள் அகமுடையார் வந்து தனித்த பேரினம், நாங்க வந்து ஒரு நட்பு சமுதாயம் அப்படின்னு தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இது மாதிரி 3 சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து தேவரினம் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில கோரிக்கைகள் வந்த போது கூட அதை அன்றைய முதல்வராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து அறிவிக்கிறதுக்கு தயாரான போது கூட பல்வேறு அகமுடையார் அமைப்புகள், கல்லர் அமைப்புகள்லாம் அதுக்காக மனு கொடுத்து அதை நிறுத்தி வச்சாங்க. நாங்க தனியான ஒரு சமுதாயங்கள், எங்களை 3ஐயும் எங்களுக்கு எந்த வரலாற்று ரீதியாக எந்த தொடர்பும் எதுவும் கிடையாது. ஒரு அரசியல் ரீதியாக சில ஒற்றுமைகள் இருக்கலாமே தவிர அதனால ஒன்றா சேர்த்து ஒரே சமுதாயமா அறிவிக்கவே கூடாதுன்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சாங்க. அவங்க தான் அதே சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் தான். அப்படி அந்த சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை போன்று பல்வேறு கட்சிகளை வச்சிருக்காங்க. அவங்க கூட பெருசா சாதிச்சதா சொல்ல முடியாது. ஃபார்வர்ட் பிளாக் பசுமோன் தேவரையா அவர்கள் வைத்து
வழி நடத்திய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி தொகுதியில மட்டும் ஒரு தொகுதி ஏடிஎம்கே அல்லது டிஎம்கேல கேட்டு பெற்று போட்டிட்டு மேக்சிமம் அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. அந்த ஒரு தொகுதியில மட்டும் ஒரு எம்எல்ஏ சீட் மட்டும் வரக்கூடிய அளவுல இருக்காங்க. வேற யாராவது ஒரு சூழ்நிலையில இடையில நடிகர் கருணாஸ் போன்ற ஏதாவது ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏடிஎம்கே டிஎம்கேல ஒரு முறை சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்களும் வந்து அதாவது இதுல என்ன நம்ம இந்த இதுல இருந்து நமக்கு தெளிவு வரணும்னா எந்த ஒரு சமுதாயங்களும் சாதி கட்சியாக ஆரம்பித்து அது வந்து பன்னெடுங்காலமாக வழிநடத்தி வெற்றி ஒரு அரசியல் ரீதியாக வெற்றி பெற்றதாக நம்ம பார்க்கவே முடியாது. அதற்கு விதிவிலக்கு வன்னியர் சமுதாயம். மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, அவர்கள் இன்னைக்கு பல்வேறு சாதனை. ஒரே சமயத்துல அவங்களுக்கெல்லாம் 5-6 எம்பிக்கள் 18 எம்எல்ஏக்கள் வரைக்கும் ஒரே தேர்தலே ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு முன்னதாக அவருக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய ராமசாமி படையாச்சியார், அதுபோக மாணிக்கவேலர், உழவர் உழைப்பாளர் கட்சி, இது போன்ற பேர்ல மருத்துவர் ஐயாவுக்கு முன்பே வந்து கட்சி நடத்தியிருந்தாங்க. அந்த சுதந்திரம் பெற்ற காலகட்டத்துல பெருந்தலைவர் ஐயா காலகட்டத்திலேயே 2 பேருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து அதை ஜெயிச்சிருந்தாங்க தனித்து நின்று. பின்னர் வந்து ராமசாமி படையாச்சியார் இவங்கெல்லாம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு இணைந்து செயல்பட்டாங்க. அது அப்ப தனித்து நின்று எம்எல்ஏ எம்பிக்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள சமுதாயமாக வன்னியர் சமுதாயத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. வேற எந்த சமுதாயமும் இந்த அளவுக்கு 4-5 எம்பிக்கள் 20 எம்எல்ஏக்கள் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரி, இப்போ நம்ம பல கட்சிகள், பல அமைப்புகள், பல ஜாதிய அமைப்பினரோட எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த சமுதாயம், நாடார் சமுதாயத்துல அரசியல் அங்கீகாரம் எப்படி பெறுவது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் நிறைய இருக்கு. இதை எப்படி களைஞ்சி நம்ம வந்து இந்த அரசியல் அங்கீகாரத்தை எப்படி நம்ம வந்து பிடிப்பது, அதை பத்தி. நாடார் சமுதாயத்துல வந்து முதல்ல ஒற்றுமை வரணும். இப்ப யாரை கேட்டாலும் சரி, உங்கள்கிட்ட கேட்டாலும் என்னோட கேட்டாலும் இன்னொரு நாடார் யார்கிட்ட கூப்பிட்டு கேட்டாலும் சரி, நம்ம சமுதாயமா நம்மள ஒற்றுமை இல்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பொதுவான ஒரு இதாவே இங்க மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்திலும் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம நானும் கூட அதுதான், நானும் சமுதாய பணியில வரும்போது சிறு வயதுல வரும்போது நம்ம நாடார் சமுதாயம் ஒற்றுமை இல்லாம இருக்கு, நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சு வந்தோம். அப்புறம் வரும்போதுதான் தெரியுது அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு. முதல்ல ஒன்றுபடணும்னா முதல்ல ஒன்றுபடுறதுக்கு முன்னால இன்னொரு முதல் படி இருக்கு. நம்ம 2வது படியில நிக்கிறோம். ஒன்றுபடணுங்கிறது 2வது படி. முதல் படி உணர்வு கொள்ளணும். அங்க ஒரு நாடார் பாதிக்கப்படும் போது இங்க உள்ள ஒரு நாடாருக்கு அங்க வலிக்கணும். அந்த உணர்வு வந்தாலே எல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் ஒன்றுபட்டுருவோம். உணர்வு வந்துட்டா ஒன்றுபட்டுருவோம். அந்த உணர்வுகள் ரொம்ப குறைவா இருக்கு. சமுதாய உணர்வு, சமுதாய பற்று. நாங்கெல்லாம் இதுக்காக முழு நேரமா இதுக்காக பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த மாற்று சமுதாயத்தினால அடக்குமுறைகள், தாக்குதல்கள், மிரட்டல்கள், இது போன்ற இன்னல்களுக்கு நம்ம சமுதாய மக்கள் ஆளாகும் போது நம்மளெல்லாம் அணுகுவாங்க. நம்ம அதில் போய் தலையிடுவோம். அப்பெல்லாம் பார்த்தா அது வரைக்கும் அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து சமுதாய உணர்வே இல்லாம இருந்திருப்பாங்க. அன்னைக்கு மாற்று சமுதாயத்தால ஒரு பிரச்சனை வரும்போது இப்ப நாங்கன்னு இல்லை, நம்ம எங்களை மாதிரி இருக்கிற பல்வேறு அமைப்புகள் இடத்துல அந்தந்த பகுதியில அந்தந்த அமைப்பு சார்ந்தவங்கள அணுகுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த அமைப்பு சார்ந்தவங்க சமுதாய நாடார் சங்கங்கள், அங்கங்க நாடார் சங்கங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் போய் அந்த விஷயத்துல தலையிட்டு அந்த பிரச்சனையை அவங்கள வந்து அதை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்வோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியான உடனே அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. இப்ப நாங்க நடத்துற மக்கள் நம்ம சமுதாயம் சார்ந்த போராட்டங்களுக்கு நீங்க வர வேண்டாம். இன்னொருத்தர் நாடார் சங்கங்களையாவது போய் இணைந்து செயல்படுங்களேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் வர்றீங்களே, இன்னொரு மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்க வந்தா தானே. யாரையும் வந்து நீங்க அறுவல் எடுத்துட்டு வாங்க, வேல்கம்பு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றது இல்லை. அறவழியிலே போராடுவோம். ஒரு 4 பேர் போய் நிக்கிற இடத்துல 100 பேரும் போய் நின்றா போதும், எந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது, இப்ப இது போன்ற சென்னை போன்ற மைக்ரேட் ஆகி வந்து புலம்பெயர்ந்து வந்து நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இதெல்லாம் இப்போது பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்கு. ஆரம்ப காலத்துல ரொம்ப நடந்தது. வந்தேரி அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றது, தொழில் நடத்த விடாம இடைஞ்சல் பண்றது, இந்த லஞ்சம் மாமூல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்துச்சு. இன்னும்
நாடார்கள் மைனாரிட்டியா இருக்கிற ஊர்கள்ல, பூர்வீகமாவே இருக்கிற ஊர்ல, மைனாரிட்டியா இருக்கிற இடத்துல, இல்லைன்னா அரசியல் ஆளுமை இல்லாத இடங்கள்ல, ராமநாதபுரம், சிவகங்கை, இது போல கொங்கு மண்டலம், இது போன்ற பகுதியில பூர்வீகமாவே இருந்தாலும் அங்க இருக்கிற அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு சில சமுதாயங்கள் இருப்பான் அந்த பகுதியில. அவன் என்ன சும்மாவே சீண்டி பாக்குறது, சும்மா உரசி பாக்குறது, அவங்கள ஏதாவது சும்மா மிரட்டி வச்சு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறது. ஏன்னா அரசியல் எல்லா அதிகாரம் எல்லாம் அவங்க கையில இருக்கும். அப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதையெல்லாம் நம்ம வந்து தட்டி கேட்கணும்னா இந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். அங்க ஒரு நாடார் ஒருத்தருக்கு பிரச்சனைனா இங்க இருந்து நம்ம குரல் கொடுக்கணும். சும்மா போய் நின்றா போதும், 100 பேர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நின்றா போதும், சரியாயிரும், தீர்வு கிடைச்சிரும். அது அடுத்த முறை அதுக்கான நம்மளை சீண்டி பாக்குறதுக்கு யோசிப்பான். கண்டிப்பா. ஆனா அதற்கான அந்த உணர்வு இன்னும் நமக்கு வரல. அவன் உண்டு, நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் இருக்கு, நான் நல்லா இருக்கேன், அந்த எண்ணங்கள்லயே இருக்காங்க. இது அன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி அவங்க ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு இன்னொரு பிற சமுதாயத்தினரால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போதுதான் அவங்களுக்கு தெரியுது. அந்த நிலைகள் மாறணும். அதுக்கு உணர்வு கொள்ளணும். நான் நாடார், அதுக்காக நான் நாடார்னு சொல்லிட்டு போய் யாரையும் வம்புலுக்க சொல்லலை. அந்த மாதிரி நான் நாடார், நாங்க இப்படித்தான், நாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு வெளியில தெரிஞ்சாலே போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஓகே, இப்போ வீரமணி அவர்கள் வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவா சமுதாய உணர்வு உள்ள அனைத்து சமுதாய பணி செய்ய வரக்கூடிய அனைவருடைய எண்ணங்களும் இப்படிதான் இருக்குது. இதுல நிறைய பிரச்சனை, நம்ம சமுதாய ரீதியா நிறைய விஷயங்கள், அதாவது சமுதாய வளர்ச்சிக்கு தடைபெறும் விதமாக சில விஷயங்கள் சிலரால் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த சமுதாயம் வளர வேண்டும். அடுத்த கட்டம், இன்னைக்கு பொருளாதார ரீதியாக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வளர்ந்தாச்சு, படிச்சாச்சு. இன்னைக்கு வந்து படிப்பு வந்து ஒரு எட்டக்கனியா இருந்தது. அந்த படிப்பை வந்து இன்னைக்கு எல்லாருமே சாதாரணமா ஒரு விவசாயி மகன் கூட இன்னைக்கு வந்து ஒரு என்ஜினியர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி படிக்கிற லெவலுக்கு எல்லாருமே வளர்ந்துருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பின்னடைவு இருக்கு, அது அரசியல். இந்த அரசியலை வந்து முழுமையாக உள்வாங்கி இந்த அரசியலில் எப்படி நம்ம ஜெயிக்க வேண்டுங்கிறது தான் நம்ம இந்த அரசியல் கள நிகழ்ச்சியோட நோக்கம். அடுத்த வருடம், அதாவது இன்னும் 1 வருடம் இருக்குது இந்த சட்டமன்ற எலெக்ஷன். இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி வரும் சட்டமன்ற தேர்தலில் பல இடங்களில், அதாவது நமக்கு நம்மளுடைய பாப்புலேஷன் கணக்கு பிரகாரம் வந்து குறைஞ்சபட்சம் 40 எம்எல்ஏ தொகுதி நமக்கு இருக்கணும். அதை நோக்கி நம்ம பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணமும், நம்முடைய சமுதாயம் பணி செய்யக்கூடிய நிறைய நண்பர்களுடைய எண்ணமும் அதே மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வந்து நம்ம சமுதாய சொந்தங்களை வந்து உங்களோட நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாடாட்டுடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.